ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபா விலாக். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே முட்டை பப்ஸு ஓவன் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். காட்டன் துணி போட்டு மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். இதில் இந்த அளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு நம்ம இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் சேர்த்து பச்சை வாசனை போனோடனே நம்ம நல்லா வதக்கிட்டு கறி மசால், கரம் மசால், சிக்கன் மசாலா 3 தான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 10 முட்டை அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க, வேண்டானா நம்ம விட்டுறலாம். இந்த அளவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி நம்ம கையிலையே தட்டிக்கலாம். கையிலையே நல்லா தட்டி அதை நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை வச்சு நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் உப்பு போட்டு அது ஒரு 10 நிமிஷம் சூடானோடனே நம்ம அதில் வச்சு முட்டை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் தடவி இருக்கிறேன். இதில் ஒரு மணி நேரம் நம்ம வைக்கணும். 1 மணி நேரம் வச்சோம்னா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் 4 வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெய் சிம்மில் வச்சு நம்ம போடணும். அடுப்பை சிம்மில் வச்சு போட்டோம்னா உள்ளே நல்லா வெந்து வரும். வேகமாக வச்சோம்னா உள்ளே வேகாது. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் போய் வாங்கினோன்னு அவசியமே இல்லை. ரொம்பலாம் வேலை ஆகாது. நம்ம வீட்டிலே நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா மொறுன்னு வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பானையில் அந்த உப்பில் வச்சு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.